கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, நிறைய கேள்விகள் இங்கே காத்திருக்கப்பட்டதனால் நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். நிறைய கேள்வி இருக்குது, அனைத்துக்கும் பதிலளிக்க வேண்டும். இது 30 நிமிட பதிவு, முழுவதுமாக கேளுங்கள். நிறைய உறவுகள் என்ன பண்ணுறீங்கன்னா, பாதி கேட்குறீங்க, காவாசி கேட்குறீங்க, பெயர்தீங்க. நான் பேசக்கூடிய பதிவுகளெல்லாம் குறைந்தது 1000 மணி நேரம் ஓட வேண்டும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 10 பேர் பார்க்கணும், கேட்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. 100 மணி நேரம் 150 மணி நேரம் ஓடுகிறது. அதாவது அரை மணி நேரம் பேசுகிறேன்னா 100 பேர் கேட்டாலே 50 மணி நேரம் ஆயிரும். அப்போ ஒரு 1000 பேர் கேட்டால் எவ்வளோ தூரம் போகணும்? அந்த வேகம் இல்லை. சிலருக்கு போர் அடிக்கலாம். அதாவது சொல்லுவாங்க, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் என்பது போல, இங்கே பேசுவது அனைத்துமே நமக்கானது என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். இது அடுத்தவங்களுக்கு உள்ளதில்லை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்கள் உள்ள பெற்ற அனைத்து உறவுகளுக்கும் இது தேவை. கேளுங்கள். முதல் கேள்வி. வணக்கம் அண்ணா, நான் மதுரையிலேருந்து சித்ரா பேசுகிறேங்கண்ணா. நமது கன்னி தெய்வங்கள் துணை அண்ணா. அண்ணா, நம்மளோட திருவிழாவுக்கு அனுப்புன எடுத்த ஃபோட்டோவை, அத்தைகளோட ஃபோட்டோவை எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்க. அதில் அத்தைகளோட அழகாக தெரிஞ்சாங்கன்ற நான் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருந்தேன். அது நீங்கள் என்னோட வாய்ஸ் ரெக்கார்டு தான் தான் அதில் வந்தது. அதில் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சுங்கண்ணா. இன்னொன்னா, திருவிழாவுக்கு போக முடியல, எப்படி நம்ம அத்தைகளை பார்க்க முடியலன்னு ரொம்ப கவலையோடு இருந்த எங்களுக்கு வீடு தேடி வந்து அத்தைகள் நம்மளை பார்த்துருக்காங்கன்றதே நாங்கள் சந்தோஷமா இருந்தோம். இது தவிர நீங்க பல பேருக்கு தெரியல, அவங்க இதுல என்ன இருக்குன்னு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுல ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சுன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அது எங்களுக்கு ரொம்ப 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 நாங்க செஞ்ச பெரும் பாக்கியமா, அத்தைகள் எங்கள் கண்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப 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 பாக்கியமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் உணர்றேன்னா ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. ஒரு விஷயம்னா, நாங்கெல்லாம் எப்போ அண்ணா பதிவு போடுவாங்கன்னு ஏங்கிக்கிட்டு இருக்க உறவுகள், அப்படி இருக்கப்போ ஒருத்தர் வந்து பீரோ இருக்கு, அந்த இடத்துல எப்படி கன்னி தெய்வத்தை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அண்ணா, சான்ஸே இல்லைன்னா உங்களை மாதிரி பொறுமையா யாருமே பதில் சொல்ல முடியாது. நான் ப்ராமிஸா நாங்களா இருந்தா அந்த இடத்துல பயங்கர டென்ஷன் ஆகி கோபப்பட்டு பேசியிருப்போம். கன்னி தெய்வத்தை நாங்களாம் எப்படி வீட்டுக்குள்ள எடுக்க போறோம், நம்ம வந்தா போதும், அவங்க நம்மளை பார்த்தா போதும்னு ஏங்கிக்கிட்டு இருக்க உறவுகள் நாங்க. அப்படி இருக்கிறப்ப கன்னி தெய்வம் பெருசா, பீரோ பெருசான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அது ஒரு பக்கம் மனசு கஷ்டமா இருக்குங்கன்னா, இந்த கேள்வியெல்லாம் கேட்காம இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் சுயமா அவங்களும் யோசிச்சு கேட்கணும்னா. மகிழ்ச்சி அம்மா, நீங்கள் அத்தைகளின் விழாவை பற்றி பேசினீர்கள். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, இந்த பீரோ கேள்வி, இதே மாதிரி நிறைய கேள்விகள் வரும் அம்மா. எந்த கேள்விக்கும் பதிலளிப்பது தான் நம் கடமை. சில கேள்விகளில் கொஞ்சம் கோபமும் வரும், அதையெல்லாம் மக்களே அனுசரித்துக் கொள்கிறார்கள், அது உண்மை. ஆனாலும் கோபப்படுவது நியாயமானதல்ல. கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியது தான் சரி. ஒரு குழந்தை சிரித்துக்கொண்டே உணவு கேட்கும், சில குழந்தை பசியால் அழுது கொண்டே உணவு கேட்கும். நம் கடமை உணவு கொடுப்பது தானே தவிர, உணவை கொடுத்து சிரிப்பையும் அந்த அழுகையையும் நிறுத்த வேண்டும். சிரிக்கும் குழந்தை சிரித்துக்கொண்டே இருந்தால் மகிழ்ச்சி, அழும் குழந்தை அழுது கொண்டே இருந்தால் மகிழ்ச்சி அல்ல, வேதனை. ஆகவே நம்முடைய நோக்கம் சிரிக்கும் குழந்தைக்கும் உணவு கொடுக்க வேண்டும், அழுகின்ற குழந்தைக்கும் உணவு கொடுக்க வேண்டும். நம் நிலை அப்படி. தாயாகவும் தந்தையாகவும் சித்தப்பாவாகவும் தெய்வமாகவும் குருவாகவும் இப்படி பல முறையாக என்னை குழந்தைகள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு வழிகாட்டுவதே என் கடமை. ஆகவே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். என் கஷ்டம் தெரிந்து நீங்கள் அதை உணர்ந்ததனால் இதை கூறியிருக்கிறீர்கள். ஆனால் அதை கஷ்டமாக நினைத்தால்தானே அதை வேதனையோடு பேச வேண்டும். அதையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன்.
உங்களுக்கு அத்தைகள் 2 பேரும் பக்கத்துல இருந்து நிறைய பொறுமைய குடுத்து உங்கள பேச வைக்கிறாங்கண்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா. எங்களுக்காக நீங்க இவ்ளோ அ ஒரு கஷ்டமான ஒரு மனது வேதனைப்படுற கொஸ்டினா இருந்தா கூட அத பொருட்படுத்தாம நீங்க எங்களுக்காக பதில் சொல்றீங்கண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. நாங்கலாம் நெறைய கடமைப்பட்டுருக்கோம் உங்களுக்கும், நமது கன்னி தெய்வங்களுக்கும் அண்ணா. மகிழ்ச்சி அம்மா. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னீங்க, நாங்கள்லாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு. கடமெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, அந்த அன்பு போதும், இந்த பக்தி போதும். பக்தியோடு நீங்கள் கன்னி தெய்வத்தை வழிபடுவதே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கும். எனக்கென்று கடமை எதுவும் வேண்டாம். நீங்கள் கன்னி தெய்வத்திற்கு கடமையாக இருந்து அந்த கன்னி தெய்வத்திற்கு உங்கள் கடமையை செய்யுங்கள். அதே போன்று என் வீட்டிற்கு வாருங்கள், இங்கே வந்து வழிபடுங்கள், வாழ்வில் நலம் பெறுங்கள் என்றெல்லாம் நான் கூறவே மாட்டேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை வழிபட்டு எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ஐயா வணக்கம். கன்னி தெய்வம் துணை. 2 நாளாக காய்ச்சல். அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு கேரளா போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய் 2 நாள் காய்ச்சல் அடிக்குது. உடனே ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ப்ளட் டெஸ்ட்டு சாயந்தரம் பார்த்து 3 மணிக்கு பார்த்து சொல்லுன்னு இருக்காங்க. அப்புறம் இந்த இடுப்பு கீழே நமக்கு இந்த இதுக்கிட்ட இடுப்பு கீழே இந்த ரைட் சைடில் இந்த ஆடியோ பேசியது யார் என்று எனக்கு தெரிகிறது. கவலையே வேண்டாம். உங்கள் வீட்டில் 2 கன்னி தெய்வத்தை எடுத்து தந்த ஞாபகம் இருக்குது. கலங்காதுங்க. இதனால் அந்த தெய்வத்திடம் ஒப்படையுங்கள். ஒன்றும் ஆகாது, நலமோடு இருப்பீர்கள். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். നമസ്കാരം. കന്നി ദൈവമേ തുണை. ഞാൻ ട്രിവാൻഡ്രത്ത് നിന്ന് രാജ്കൃഷ്ണൻ. நம்ம கன்னிமூலையில் கன்னி விளக்கு பக்கம் கன்னிப்பெட்டி வைக்கணுமா, அந்த மேல் கெட்டிடணுமா? ரெண்டாவது ஒரு காரியம் கூட, இந்த கன்னி அம்மைக்கு எல்லாம் എന്തെങ്കിലും மந்திரம் இருக்கா, அதை நினைச்சா போதுமா? முதலில் நீங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்திருக்கிறீர்களா? நீங்கள் கேரளாவைச் சேர்ந்த உறவு என்று தெரிகிறது. மலையாளம் கலந்த தமிழில் அழகாக பேசுகிறீர்கள். கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபடுங்கள். கன்னிப்பட்டியை அந்த கன்னி முக்கில் தான் கட்ட வேண்டும். கன்னி தெய்வத்தின் பொருட்களை கன்னிப்பட்டியினுள் வைத்து அந்த கன்னி முக்கில் கட்டிக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். കന്നി മൂലയിൽ தான் കന്നി വിളക്ക് വച്ച് വിളക്ക് കൊളുത്തുന്നുണ്ട്. അപ്പോൾ കന്നി വിളക്ക് അതിൻ്റെ അടുത്ത് തന്നെ കന്നിപ്പെട്ടി വെക്കണമോ, അത് അതിൻ്റെ മേളിൽ കെട്ടി വെക്കണമോ നമ്മളെ കന്നിമൂലയിൽ? மகிழ்ச்சி உறவே, உங்களிடம் உரையாடுவது மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்களை போன்ற நிறைய உறவுகள் அங்கே கேரளாவிலிருந்து என்னை வந்து பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. முறைப்படி எடுத்து வழிபடுங்கள், அதுதான் சிறப்பு. எடுத்து வழிபடும் பொழுது அந்த அனைத்து நலத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கன்னி மூலையில் தான் கன்னி தெய்வத்தை வைத்து வழிபட வேண்டும் என்பதை உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ணா, உங்களுக்கே தெரியும், என் பையன் இப்போதான் இறந்தான். நாங்கள் இந்த வருஷம் ஆடி மாதம் சாமி கும்பலாமான்னு ஒரு டவுட்டு. பேர் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. சாரிண்ணா, ரொம்ப ரொம்ப சாரிண்ணா, மன்னிச்சிக்கோங்க. கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. அம்மா, நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு கேட்டீங்க. இதுக்கு முன்னே எதுவும் கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேனான்னு தெரில. நீங்கள் கன்னியாக வழிபட நினைப்பது உங்கள் மகனையா, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தையா என்ற ஒரு விஷயத்தை தெளிவாக என்னிடத்தில் கூறினால் அதற்கு நான் தெளிவாக பதில் தந்து விடுவேன். இருந்தாலும் உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்து உங்கள் மகன் இறந்திருந்தால் அது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி கன்னி தெய்வம் இருந்து அதை வழிபட கேட்டிருந்தால், நீங்கள் உங்கள் மகன் இறந்து விசேஷங்களை எல்லாம் கழித்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் வணங்கிவிடலாம், தவறில்லை. ஒருவேளை உங்கள் மகனுக்கே நீங்கள் வழிபட வேண்டும் என்று நினைத்தால் அவருடைய வயதை கூறுங்கள். சிறு வயது, அதாவது ஒரு 10 வயதுக்கு கீழே இருந்தால் அது ஆண்கன்னி தான். ஆகவே அவர்களை நீங்கள் தைரியமாக எடுத்து வழிபடலாம். பெண்கன்னி இல்லாத வீட்டில் ஆண்கன்னியை வழிபட்டு நீங்கள் நலம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி உறவே, அடுத்த ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை. ஐயா, தாங்களின் பதிவான ஒவ்வொன்றாக கேட்ட பிறகு ஒவ்வொரு விளக்கங்கள் சில விஷயங்கள் புரியுதுங்க ஐயா. இப்போது கன்னி தெய்வம் எனக்கு வேணுங்கிற இடத்துல முன்னாடி வீடு கட்டி அங்கே வணங்கி இருந்திருக்காங்க. சாமி கும்பிட்ட இடம்தான் இப்போ எனக்கு வேணும்னு அவங்க கேட்டு அந்த இடத்துல நாங்கள் கோயில் கட்டணும்.
கோயில் கட்டி பெருசாகவே கொஞ்சம் பெருசாக செஞ்சுட்டாங்க. செஞ்சதும் பெருசாக செவத்தை பார்த்து சாமி கும்பிடவா முடியும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி அதில் மாரியம்மன் படம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமாட்சி அம்மன் படம் வச்சுட்டாங்க. மாரியம்மன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு காமாட்சி அம்மனோட படம் வந்துட்டு எல்லாம் அதில் ஒரு நாத்தனார் சொன்னாங்க, எல்லாமே குழந்தையும் அத்தையும் குழந்தை தான், காமாட்சியும் குழந்தை ரூபத்தில் தான் இருப்பாங்க, வைக்கிறதுல தவறு இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ வச்சுட்டாங்க. நானும் நிறைய பேர்ட்ட கேட்டேன், இது மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம விவரம் தெரியாமலே அப்போ வச்சாச்சு. இப்போ வந்து 2 பேருக்கு அருள் வருது. ஒருத்தவங்க 2வது நாதனார் சொல்லி இதான் என் இடம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் அந்த இடத்துல விளக்கேற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு நல்லா இருந்தது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வெளிநாட்டுக்கு கிளம்புனாங்க. 3வது நாத்தனார் அப்போ வீட்டில் இருந்தாங்க. அவங்க மேலே அருள் வந்து, நான் உனக்கு பக்கத்துணையாக வரேன், உனக்கு உன்னோடைய கூட இருப்பேன், எனக்கு நிழல் அமைச்சு கொடு, கஞ்சி காய்ச்சி ஊற்று அப்படின்னு கேட்டாங்க. சரி, அதுவும் நம்ம கன்னி தெய்வம் தான் அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லி இருந்தோம். அதுக்கு பிறகு நல்லாவே கடன்களை எல்லாம் அடைச்சோம், நல்லா இருந்தது. அப்புறம் கோயில் வேணும்னு கேட்டாங்க. லேட்டாக செய்கிறோன்னு சொன்னோம். அதுக்கு பிறகு அழுதாங்க. அப்புறமா கட்டிட்டு பெரிய சீசாரிக்கேன்ட்டு அங்கே காமாட்சி அம்மன் படத்தை கொண்டாந்து அவங்களே எங்கள் நாத்தனாருங்களே எல்லாம் செஞ்சு ஒரு கலசம் வேற வச்சு வணங்க ஆரம்பித்தோம். ஆனால் அதே முறையாகவே ஐயர்லாம் வச்சு பிரதிஷ்டை பண்ணி அப்புறம் 48வது நாள் ஒரு வருஷம் கழித்து மண்டல பூஜை எல்லாமே செஞ்சு முடித்தோம். வருஷம் அப்புறம் கன்னி தெய்வத்திற்கு ஏது மண்டல பூஜை? குழப்புறீங்களம்மா. இருந்தாலும் உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன் முழுமையாக. தைப்பூசத்துக்கு பால் குடம் ஒருத்தவங்க சொன்னாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, அவங்க அவரோட கிரகத்துக்கு தான் நீங்கள் கோயில் அமைச்சிருக்கீங்க, அதனால் அவர் வந்த பிறகு நீங்கள் அவர் கையால் ஒரு பால் அபிஷேகம் பண்ணுங்க, அப்போ தான் நிறைவாக இருக்கும்னு சொல்ல, அதை கேட்டு பால் குடமாவே எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து செஞ்சப்போ இன்னொருத்தவங்களுக்கு அருள் வந்து ஒரு வருஷத்தோட நிப்பாட்ட முடியாது, நீ வருஷம் செய்யணுங்கிற மாதிரி சொல்லி வருஷம் செஞ்சுட்டு வந்தோம். கடைசிவும் நாத்தனார் அவங்களுக்கு தான் அருள் வரும் எதுவும் சொல்லுவாங்க. இப்போ இடையில 2 பேருக்கும் சாமி வந்து நீ வெளியே போ, இது என்னோட இடம், நான் எனக்குன்னு செஞ்சது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து விளக்கேற்ற சொன்னவங்க மேலே இப்போ தான் அவ்வளோ நாடு வரலாம் வரல. இப்போ வந்து சொல்கிறாங்க, 2 வருஷமாக சொல்லிட்டு என்னன்ட்ட சொன்னாங்க, கோயில் அந்த மண்டபத்துக்குள்ளேயே உள்ளார வடக்கு திசையில் எனக்கு விளக்கேற்றுன்னு சொன்னாங்க. அங்கே விளக்கு கூண்டு இருந்தது. இடத்துல இங்கே வச்சா எங்கே விளக்கேற்றலான்னு யோசனை நினச்சதுமே டக்குன்னு கோச்சிட்டு கோயிலுக்கு பின்னாடி ஒரு பனைமரம் இருக்குது, அதை போய் கட்டிட்டு அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே கொண்டாந்து எனக்கு இனிமையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு. ஆனால் அங்கே போய் நான் விளக்கேற்றுறப்ப ஒவ்வொரு நாளும் நீ உள்றவாமான்னு கூப்பிட்டுட்டே விளக்கேற்றுவேன். அப்புறம் கோயிலுக்குள்ளே வந்து எனக்கு இந்த தென்கிழக்கு மூலையில் கோயிலுக்குள்ளே தெற்கு சைடு விளக்கேற்றி எனக்கு ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பிறகு இப்போ வந்து உள்ளே இருக்கிற வெளியாக்கு நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சண்டை, 2 பேருக்கும் சாமி வந்து அழுகுறது இப்படிமா இருந்துச்சு. அதனால் இந்த வருஷம் நான் பெருசாக எதையுமே செய்யலை. சும்மா செய்ய வேண்டியதை மட்டும் கரெக்டாக செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு பெருசாக வெளியிலையெல்லாம் கூப்பிட்டு செய்யாமல் விட்டுட்டேன். 12 வருஷம் 2012 கோயில் பிரதிஷ்டை பண்ணோம். புதுப்பிச்சு எதுவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. அது கொல்லையில் நடுவில் கட்டியாச்சு அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து தென்மேற்கு மூலையில் செய்யலாம், கன்னி மூலையில் செய்யலாம்னா அந்த இடத்துல எங்கள் மாமனார் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. அந்த இடத்துல செய்யக்கூடாதுங்கிற மாதிரி என்னோட எண்ணம். இது சாமி பார்க்குறவங்கள ஒருத்தவங்கள கூப்பிட்டு கேட்டதுக்கு அங்கே வந்து அவங்க சாமி அங்கே இடம் கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த இடத்துல எங்கள் மாமனார் இறந்தாங்க, அந்த இடத்துல செய்யலாமா அப்படின்னு. அவரோட ஆன்மாலாம் இல்லை, அவர் வயசாகி அவரோட ஆயுள் முடிஞ்சு தான் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார்.
திரும்ப எங்கள் வீட்டு பொண்ணுங்க 2 பேரும் வருது, சாமி வருதுல்ல, அவங்கள கூப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு தான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏம்மா உங்களுடைய முழு ஆடியோவையும் கேட்டேன். அதுக்கு இதில் வாய்ஸ் ரெக்கார்டில் உங்களுக்கு எந்த பதிலும் தர முடியாது. ஏன்னா இதில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. கன்னி தெய்வத்திற்கு பாலாபிஷேகம், கும்பாபிஷேகம் இதெல்லாம் கிடையாது. அது மட்டுமல்ல, கன்னி தெய்வம் கோயிலாக கட்டிவிட்டு அங்கே உலக தெய்வத்தை வைத்திருக்கிறீர்கள். அது ஒரு குழப்பம். பின்பு இருவருக்கு சாமி வருவதாக கூறினீர்கள். நிச்சயமாக கன்னி வருவதாக இருந்தால் ஒருத்தர் உடம்பில் மட்டும்தான் வரும். ஒரே கன்னி இருவர் உடம்பில் வராது. தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. அனைவருக்கும் சார்ந்த விடை இது. ஒரே கன்னி தெய்வம் இரு உடம்புக்குள் வரவே வராது. ஒரு கன்னி தெய்வம் இருந்தால் ஒரு உடம்பில் மட்டும்தான் வரும். அந்த உடம்புக்காரர் இறக்கும் வரை அந்த உடம்பில் தான் அந்த கன்னி தெய்வம் இருக்கும். இது தெரியாமல் நிறைய பேர் தப்பு கணக்கு போட்டுருந்தாங்க. ரெண்டாவது, இந்த அம்மா சொல்கிறத பார்க்கும் பொழுது மீண்டும் கன்னி தெய்வம் வந்து தான் கேட்கிறதா என்பது கூட எனக்கு சந்தேகம்தான். இவர்களையெல்லாம் நான் நேரில் கண்டால் மட்டும்தான் இவர்களுக்கு சரியான விடையை கூற முடியும். அதெல்லாம் விட அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய கோயிலுக்குள் செல்ல வேண்டும். இதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. எனக்கு அந்த நேரம் கிடைக்குமா என்பதும் எனக்கு தெரியவில்லை. ஏன்னா மிகப்பெரிய உரிய சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்காங்க 12 வருஷமாக. 2012 கட்டியிருக்காங்க. இப்போ 2025 வந்தாச்சு. 12 முடிஞ்சு 13 வருஷம் பிறந்தாச்சு. இன்னும் எத்தனை சுமைகள் அவர்களுக்கு இருக்கிறது என்பதெல்லாம் எனக்கு தெரியவில்லை. அப்படி தெரிய வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்கள் இருக்கும் பூமிக்கு நான் செல்ல வேண்டும். பார்க்கலாம். அந்த அமைப்பை அவர்கள் வணங்கிய இல்லை அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கன்னி தெய்வம் நினைத்தால் என்னை அங்கே அழைத்து செல்லலாம். பார்ப்போம். அழைத்தால் செல்வோம். அதற்குள்ள நாள் வரும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். அவங்கள ஃபஸ்ட்டு வந்து விளக்கேற்ற சொன்னவங்க, அவங்க மேலே அருள் வந்தது. இன்னும் அவங்க தான் பேசுகிறாங்க. உறவுகளை யாரும் தவறாக நினைத்து விட வேண்டாம். இவருடைய ஆடியோவை முழுமையாக கேட்போம். அப்போ தான் நல்லது கெட்டது உங்களுக்கும் தெரியும். மகிழ்ச்சி. இது வந்து அழுதாங்க. அழுதுட்டு நானும் இந்த வீட்டுக்கு இந்த இடத்துக்கு சொந்தக்காரனும் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு அந்த எங்கள் மாமனார் இறந்த இடத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அவர் எல்லாரும் போய் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, சாமி பார்க்க வந்தவங்க சொன்னாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்போ நான் போய் கேட்குறப்ப நான் போய் 90 வாங்க போனப்போ அவங்க சொன்னாங்க, காமாட்சி அம்மனை கொண்டாந்து வச்சவளை வந்து பொட்டு வச்சு அழைச்சிக்கிட்டு போய் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. வேற ஒன்றும் சொல்லலை. என்னை பொறுத்தவரை எங்கள் மாமனார் வருத்தமாக செத்து போயிட்டாரு, அதனால நீ என் வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்க, நீ அப்பாட்ட மன்னிப்பு கேட்டுக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துல வைக்கலாமா, சிலர் வைக்கக்கூடாது. உங்களுடைய பதிவுகளை பார்த்தப்ப சூசைட் பண்ணிட்டவங்க அந்த இடத்துல எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்துல தெய்வம் ஏன் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் தேவைப்படுதுங்க ஐயா. நீங்கள் உங்களுடைய முகவரி தெரிந்தால் நாங்களே அங்கே வந்து அதுக்கான விடிவுகள் எதுவும் தெரியுதான்னு பார்த்துக்கலாம். தாங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ யாரோ ஒரு 2 தடவை மனை போட்டு வீடு கட்டுறதுக்குன்னு 3வது ஒரு வீடை கட்ட 2 தடவை மனை போட்டு எதுவுமே செய்ய முடியல. பையனுக்கு பணம்லாம் கட்டி வெளிநாடு போகிறதுக்கு அதுவும் எல்லாமே தடையாகவே இருக்குது அப்படின்னு. இப்போ மந்திரவாதி யாரோ ஒரு ஆள் வந்தா பட்டு நூலுக்காரங்களும் என்னமோன்னு சொல்கிறாங்க. அவங்கள அழைச்சாந்து ஏதோ தெய்வம் குலதெய்வம்லாம் தடையாக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது மாதிரி ஒன்று வீட்டில் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னும் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, பயமாக. இப்படி மந்திரவாதிகளை அழைத்து வீட்டில் கட்டி வைத்திருக்கும் இடத்திற்கு என்னை அழைத்தால் நிச்சயமாக அங்கு இருக்கக்கூடிய கெட்ட சாத்தான்கள் என்னை வரவிடாது. உங்கள் கன்னி தெய்வமும் அங்கே இருக்கிறதா, கெட்டுப்பட்டு இருக்கிறதா, இல்லை அங்கே தான் இருக்கிறார்களா என்பதும் எனக்கு புரியவில்லை. மிகப்பெரிய சிரமத்தில் தான் இருக்கிறீர்கள். நல்லது நடக்கும். காரணம், தெய்வ சக்தி ஒருபோதும் தோல்வியடையாது. நீங்கள் வணங்கிய, நீங்கள் நம்பிய உங்கள் கன்னி தெய்வத்திற்காக கட்டிய கோயில், அதில் வேறு தெய்வங்களை வைத்திருந்தாலும் கூட
அதையும் சரி செய்து கன்னி தெய்வம் அங்கே வர இருக்க, உங்களை வாழ்த்த, உங்களை வாழ வைக்க அவர்களால் முடியும். நிச்சயமாக நல்லது நடக்கட்டும் என்று கூறி அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். வாய்ப்பிருந்தால் உங்களை நேரில் சந்திப்பேன் அம்மா, பார்க்கலாம். ஐயா, தாங்கள் வருவதாக இருந்தால் நாங்களே உங்களை அழைத்துக் கொள்கிறோம் ஐயா. மகிழ்ச்சி அம்மா. அடுத்த ஆடியோ என்னவென்று எனக்கு தெரியாது. அதை கேட்பதற்கு முன்பே நான் கூறிய வார்த்தை உங்களை நேரில் பார்க்கிறேன் என்று. ஆனால் உங்கள் ஆடியோவை அடுத்த ஆடியோவாக கேட்கும் பொழுது நீங்கள் வருவதாக இருந்தால் நாங்களே அழைத்துச் செல்கிறோம் என்று கூறியிருக்கிறீர்கள். அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தேவையில்லை, வேண்டாம். என்னுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் உங்களிடத்தில் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், பேசிக்கொள்ளலாம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். உங்களுடைய ஆடியோவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கன்னி தெய்வமே துணை. அண்ணா வணக்கங்கண்ணா, தஞ்சாவூர்லேருந்து மீனா பேசுகிறேங்கண்ணா. என் மகள் சோபியாவுக்கு ஒரு இதயத்தில் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணான்னு நான் கேட்டுக்கிட்டேன். நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்துக்கு கோடான கோடி ஆசீர்வாதம் பண்ணி என் பிள்ளையோட வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்கண்ணா. அவளுடைய அந்த ஆசீர்வாதம் உடல்நல நல்லாகி, அவள் கல்யாணம் ஆகி, அவள் குழந்தை பெற்று 100 வயசு வரைக்கும் வாழ்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் அவளை காப்பாற்றுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கண்ணா. எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா, எந்தெந்த குடும்பத்துலேருந்து என் பொண்ணுக்காக வேண்டிக்கிட்டாங்களோ அந்த குடும்பங்களும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு என் கன்னி தெய்வத்துக்கிட்ட நானும் வேண்டிக்கிறேங்கண்ணா. நான்முக விளக்கு பக்கத்தில், கன்னி தெய்வ விளக்க பக்கத்தில் நீங்கள் நிற்கிறதா நினச்சி உங்களுடைய ஆசீர்வாதத்தை நானும் எங்கள் பொண்ணும் காலில் விழுந்து வாங்குற மாதிரி நாங்கள் வாங்கிக்கிட்டாங்கண்ணா. இந்த இதை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம்ண்ணா. எப்போதும் நீங்கள் ஆரோக்கியத்தோடையும் ஆயுளோடையும் இந்த மாதிரி ஒவ்வொரு கன்னி தெய்வங்களுக்காக நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். இதை வச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் மனசார நினைக்கிறேங்கண்ணா. ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. கண்டிப்பாக இதை வைத்து எல்லோரும் நலமோடு இருப்பார்கள். அது மட்டுமல்ல, எனக்கு ஆயுசு கெட்டியாக இருக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கிறீர்கள். கன்னி தெய்வங்கள் என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவு நான் ஏற்றுக்கொள்வேன். மகிழ்ச்சி அம்மா. அது மட்டுமல்ல, நிறைய கன்னி தெய்வங்களுக்கு நான் பேச வேண்டும், உழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். அது நிச்சயமாக நடைபெறும். அது மட்டுமல்ல, உங்கள் குழந்தைகளை வாழ்த்தியதை பற்றி பேசினீர்கள். எப்பொழுது நீங்கள் நம் கன்னி தெய்வ இந்த குடும்பத்தில் நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பித்தீர்களோ, நீங்களும் என் குடும்பத்தில் ஒருத்தி தான். ஆகவே என் குழந்தையை நான் மனதார வாழ்த்தியதாகவே கருதுகிறேன். என் குழந்தையைத்தான் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் வாழ்த்தினார்கள் என்று நான் மனதார நானும் நன்றி கூறிக்கொள்கிறேன். ஒரு வார்த்தைக்கு இங்கு அத்துணை மரியாதை. ஒரு குழந்தையை வாழ்த்துங்கள் என்று நான் கூறிய பொழுது எதை பற்றியும் யோசிக்காமல் அனைத்து உறவுகளும் மனதார வாழ்த்துகிறார்கள். ஆம், இங்கே முகம் தேவையில்லை, இங்கே பணம் தேவையில்லை, இங்கே எதுவும் தேவையில்லை, எந்த ஊரென்றும் தேவையில்லை, எந்த தெருவென்றும் தேவையில்லை, நீ வசதியானவளா கஷ்டப்பட்டவளா எப்படிப்பட்டவள் எதுவும் தேவையில்லை. இங்கு ஒரே தேவைதான், கன்னி தெய்வம் மட்டுமே, கன்னி தெய்வம் மட்டுமே, கன்னி தெய்வம் மட்டுமே. கன்னி தெய்வத்தை நம்பி மட்டுமே இங்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். இதோ பாருங்கள், மணி 2:15 அதிகாலை. காலை நேரத்தில் எழுந்திருந்து இங்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் எவ்வளவு நேரம் பேசுவேன் என்று எனக்கே தெரியாது. இன்னும் எத்தனை பதிவுகள் இங்கே பதிவிடுவேன் என்று எனக்கே தெரியாது. அன்பானவர்களே, இது ஒரு மிகப்பெரிய முயற்சி. ஒவ்வொரு இல்லத்திலும் கன்னி தெய்வத்தை அமர வைக்க வேண்டும். ஒவ்வொரு இல்லத்தில் வாழக்கூடிய அத்துணை பிள்ளைகளையும் இந்த கன்னி தெய்வத்தின் மூலமாக வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இதோ இப்படி எத்தனையோ குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ குழந்தைகள் தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ குழந்தைகள் குடும்பத்தில் உள்ள தலைமகனை இழந்து இருக்கிறார்கள். அதாவது தகப்பனை, கணவனை இழந்திருக்கிறார்கள். இப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கூறக்கூடிய ஒரு நிலையில், ஒரு இடத்தில் நான் இருப்பதை நன்கு அறிந்ததனால்தான் இங்கே கன்னி தெய்வத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னால் எத்தனை பேருக்கு ஆறுதலாக இருக்க முடியும், என்னால் எத்தனை பேரை வாழ வைத்து விட முடியும். அது மட்டுமல்ல, நான் வழிகாட்டக்கூடிய இந்த வழி நிச்சயமாக அனைவருக்கும் ஆறுதலாகவும்
அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய சொத்தாகவும் இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தே இருக்காது. காரணம், நான் ஒருவன் ஆயிரக்கணக்கான வீட்டை வாழ வைத்து விட முடியுமா என்றால் முடியாது. ஆனால் ஆயிரக்கணக்கான வீட்டில் இருக்க வேண்டிய கன்னி தெய்வத்தை அவரவர் வீட்டில் எடுத்து வழிபட்டால் நிச்சயமாக அவர்கள் வாழ்வார்கள், வெற்றி அடைவார்கள் வாழ்க்கையில் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அப்பா, கன்னி தெய்வம் துணைப்பா. அப்பா, எனக்கு ஒரே ஒரு டவுட்டுப்பா. இப்போ வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து சாமி கும்பிடும்போது எங்கள் வீட்டுக்காரவங்களோட அத்தை, அவங்க எனக்கு அம்மா முறையாகுது, அவங்களுக்கு அப்புறம் அண்ணன் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அப்புறம் மாமா, 3 பேருக்குமே இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு சாமி கும்பிட்ற வழக்கம் உண்டுப்பா. அதாவது நான்வெஜ் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சு துணிமணியெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்ற வழக்கம். அது ஒரு கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா ஒரு 7 இயர்ஸா, ஆமாம், ஒரு 7 இயர்ஸா, ஒரு 10 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷமாக அதை நான் கும்பிட்டுட்ருக்கேன். இப்போது மாட்டு பொங்கல் தைப்பொங்கல் வரப்போகுதுங்களா, சரி, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து படைக்கணும். என்னோட இது எப்படின்னா, நான் என்னோட விருப்பம் எப்படின்னா, எனக்கு வந்து அதெல்லாம் கும்பிட வேணாம், சரிங்களா. இனிமேல் வந்து நம்ம கன்னியம்மா மட்டும்தான். இனிமேல் அந்த துணி வச்சோ நான்வெஜ் வச்சோ நம்ம எதுவுமே நம்ம கும்பிட வேணாம். இனிமேல் நம்ம பொங்கல்னால தீபாவளி எல்லாமே எல்லா பண்டிகையும் நம்ம கன்னியம்மாவுக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் அது வேண்டான்னு சொல்லி இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு 15-20 நாளுக்குள்ளே அது முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா பொங்கல் வரப்போகுதுங்கிறதுனால அதை கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டேன். நமக்கு வந்து இந்த இது வேண்டாம், நம்ம வந்து விட்டுறலாம், நம்ம கும்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், அந்த கும்பிட வேணான்னு சொன்னதுலேருந்து எனக்கு என்னமோ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சேஞ்சு, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. சாமி நம்ம கன்னியம்மா பூஜை அறைக்குள்ளே வந்து ஒரு 2 நாளாகவே ஒரு மாதிரி ஒரு கெட்ட ஸ்மெல்லு, அது மாதிரி ஸ்மெல்லெல்லாம் வந்தது கிடையாது. ஒரு கெட்ட ஸ்மெல்லு, அப்புறம் ஒரு கெட்ட வாசனை இருந்துச்சு. அப்புறம் நானும் அதுக்கு ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, அதுக்கிட்டேருந்து தான் வரா மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அது மாதிரிலாம் இது வரைக்கும் வந்ததில்லைப்பா, ஆனால் வருது. என்ன சொல்ல, அதாவதுமா, முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்து விட்டீர்களா? ஏன்னா அந்த தெய்வத்துடைய பலம் உங்கள் வீட்டிற்குள் இருந்தால் மட்டும்தான் துஷ்ட ஆவிகளால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. 1. 2, பயப்படாண்டா, எதுனாலும் பார்த்துக்கலாம். ஆனாலும் கூட இப்போ நீங்கள் தேவையில்லாத துர்நாற்றங்கள் வருவதாக கூறினீர்கள். உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த முன்னோர்களெல்லாம் வழிபட வேண்டாம் என்று கூறியதை கேட்டுக்கொண்டார்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. நிச்சயமாக பாராட்ட தான் செய்யணும். ஆனால் முன்னோர்களை வழிபட வேண்டாம் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். அவரவர் இறந்த தேதியில் அவரவரை வணங்குங்கள். ஒரே தேதியில் தேவையில்லாமல் பல இறந்து போன முன்னோர்களை வைத்து வழிபடுவதில் சில சிக்கல்களும் ஏற்படும். சரி, அதை விட்டுவிடலாம். நம்ம கன்னி வழியை மட்டும் பற்றி பேசுவோம். இப்போ உங்கள் வீட்டில் கன்னியை முழுமையாக எடுக்காமல் நீங்கள் அந்த வழிபாடை நிறுத்தும் பொழுது சில துஷ்ட ஆவிகள் அந்த பெரியவர்களின் பெயரை சொல்லி அங்கே வந்து தின்றிருக்கும். நீங்கள் வைத்த படைகளை எல்லாம் ஏற்றிருப்பார்கள். திடீர்னு கொடுக்கலன்னு வைங்களேன், அவங்களுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கோபம் வந்தாலும் வரும். பயப்பட வேண்டாம். இருந்தாலும் உங்கள் கன்னி தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிடுங்க. சீக்கிரத்தில் அந்த கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபடுங்கள். என்னை பாசத்தோடு அப்பா என்று அழைக்கக்கூடிய அன்பு மகள், உங்கள் முகம் ஞாபகம் இல்லை, உங்கள் குரல் மட்டும் தெரிகிறது. ஆகவே உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உண்டு. நான் வணங்கும் கன்னி தெய்வத்திடமும் வேண்டிக் கொள்கிறேன் உங்களுக்காக. ஏனென்றால் இந்த துர்நாற்றம் வீட்டிற்குள் வரக்கூடாது. நீங்கள் இந்த ஆடியோவை இப்பொழுது இந்த பதிவை கேட்டவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, கடல் நீர் கிடைத்தால் கடல் நீரை எடுத்து உங்கள் வீட்டு முழுவதும் உள்ளிருந்து வெளியில் வரை தெளித்து விடுங்கள் உடனடியாக. துஷ்ட ஆவிகள் இந்த கடல் நீருக்கு சற்று பயப்படுவார்கள், ஓடிவிடுவார்கள் என்பதை விட சற்று ஒதுங்கியாவது இருப்பார்கள். ஆகவே அதை செய்யுங்கள். அவ்வப்போது நேரம் கிடைக்கும் நேரத்திலெல்லாம் கடல் நீரை தெளித்து கொண்டே இருங்கள். மிக விரைவில் உங்கள் கன்னி தெய்வம் என்னையும் அழைக்கட்டும், நானும் வருகிறேன். அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொள்ளலாம்.
எந்த சாத்தானும் நம்மை அழித்து விட முடியாது. நாமெல்லாம் வாழ பிறந்தவர்கள், சாத்தான் கையில் சாக பிறந்தவர்கள் அல்ல. கன்னி தெய்வத்தின் துணையோடு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்பதாக கூறினேன். ஆனால் இந்த பதிவு 30 நிமிடத்தில் முடிந்துவிடும். ஆகவே இன்னும் 11 வினாடிகள் தான் இருக்கிறது. ஆகவே அடுத்த ஆடியோவை பின்பு கேட்டு பதிலளிக்கிறேன். அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.